நீங்க இதுவரையிலும் உங்க மைண்ட்ல வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல உடைங்க. உங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் பழைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் உடைங்க. தூக்கி எல்லாத்தையும் கெடாசுங்க. வேண்டவே வேண்டாம். பிரேக் த ரூல். இன்னைக்கு ஏது வரலும் நான் நம்பன எல்லா தவறுகளையும், எல்லா கெடுதல்களையும், வீணா போன எல்லா நம்பிக்கைகளையும் இன்னைக்கு உடைங்க. உடைச்சுட்டு, இன்னைக்கு ஒரு அற்புதமான நபர் அவதரிச்ச நாள். இந்த நாள்ல உங்க மனசு உற்பத்தி ஆகட்டும். உங்க எண்ணங்கள் உற்பத்தி ஆகட்டும். உங்க மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் தூக்கி கெடாசிட்டு, இதுக்கு முன்னால இருந்த நம்பிக்கை என்ன? பூமி அந்த பக்கம் போனா, அது ஃப்ளாட்டா இருக்கும். அங்க கீழ விழுந்தா அவ்வளதான். அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. எப்போ? அது 5000 வருஷம், 10,000 வருஷமா இருந்தது. யாரோ சிலர் வந்து பாத்தீங்கன்னா, பூமிய முழுசா சுத்திட்டு வந்து, இல்லவே இல்ல. அந்த பக்கம்லாம் விழ முடியாது. எங்க போனாலும் புவியீர்ப்பு விசைன்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாரையும் தாங்கி சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ்க்கு பூமிக்கு நடுவுல இழுத்து பிடிக்கிறதுனால, நம்ம எந்த இடத்துலயும் போய் விழமாட்டோம். அப்படின்னு ஒரு நம்பிக்கைய கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா ட்ரேடுல இருந்து, பணங்கள்ல இருந்து, ஆரோக்கியத்துல இருந்து எல்லாமே வளர்ந்தது. அதே போல இன்னைக்கு உங்களோட எல்லா தவறான நம்பிக்கைகளையும் உடைச்சிருங்க. உடைச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறது ஈஸி. எனக்கு யூனிவர்ஸ் கூட பேசத் தெரியும். நான் பேசுறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னாவே போதும். ஏன்னா, இந்த யூனிவர்ஸோட லா என்ன அப்டின்னா, நீங்க என்னைக்கு சிஷ்யன் தயாராகுறானோ, அப்ப குரு தானாக தோன்றுவார் அப்டிங்கிறது தான் எல்லா இடத்துலயும் சொல்ற மொழி. நீங்க சிஷ்யனா ரெடி ஆயிட்டீங்கன்னா, குரு எந்த வழியிலருந்து வராருன்னு தெரியாது. எப்படி வேணாலும் யூனிவர்ஸ் உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும். ஏன்னா, யூனிவர்ஸ் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ! என் பையன் அங்க கவலைப்படுறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வேதனைப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு பணம் இல்ல, அவனுக்கு கார் இல்ல, அவனுக்கு வீடு இல்ல, அவனுக்கு நல்ல சந்தோஷமான எல்லா விஷயங்களும் கிடைக்கல. ஏன்? அவங்க தானே நம்ம அப்பா, அம்மா. இந்த யூனிவர்ஸ் தான் அப்பா, அம்மா. அப்போ அவங்க எல்லாத்தையும் குடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம கைய நீட்டலையே. நம்ம கை நீட்டினா பிச்சைக்காரன்னு நெனச்சுக்கிறோம். ஏங்க அப்பா, அம்மாகிட்ட போய் கை நீட்டுறதுக்கு என்னங்க பிரச்சனை? அப்பா, அம்மா கிட்ட போய் அம்மா பசிக்குதுன்னு சொன்னா அப்பதான் அவங்க சாப்பாடு போடுவாங்க. 2 குழந்தை இருக்கு. எந்த குழந்தைக்கு குடுப்பாங்க? அ வீட்ல இருக்கிற 2 குழந்தையவே அம்மாவால பிரிச்சு பார்க்க முடியாதம்போது, இங்க 700 கோடி மக்கள் இருக்காங்க. யூனிவர்ஸ் "ஐயோ! பாப்பா நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு வயித்த புடிச்சு பார்த்துட்டு இருக்குமா உட்காந்து. அழுகுற புள்ள பால் குடிக்கும். தட்டுனா திறக்கும். கேட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த தட்டுறதுக்கும், கேட்கறதுக்கும் தயாரா இருந்தீங்கன்னா, நீங்க அழுக தயாரா இருந்தீங்கன்னா, உங்க யூனிவர்ஸ் உங்க கூட கனெக்ட் ஆயிடும். யூனிவர்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, யூனிவர்ஸ்ட்ட கேட்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க சின்னதா கேட்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், சின்னதா கேட்காதீங்க. எனக்கு எப்படியாவது ஒரு சின்னதா ஒரு கார் குடுத்துரு. எனக்கு சின்னதா ஒரு வீடு கட்டி குடுத்துரு. எனக்கு சின்னதா ஒரு சந்தோஷத்த குடுத்துரு. இப்படின்னு சின்னதா உங்க லிமிட்ஸ சின்னதா வச்சுக்காதீங்க. பெருசாக்குங்க. எனக்கு நல்ல பெரிய கார குடு. எனக்கு நல்ல பெரிய வீடு குடு. எனக்கு ஒரு ₹100,00,00,000 குடு. உங்க லிமிட்ஸ பெருசு பண்ணிக்கிட்டீங்கன்னா, பணம் தானா வர ஆரம்பிக்கும். என்ன வேணுங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்க. 100,00,00,000 கேட்கறதுக்கு வெட்கப்படாதீங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? வீட்ல போயிட்டு இட்லி இருக்குதுன்னா, "இல்ல, இல்ல எனக்கு தோசை தான் வேணும். இல்ல, இல்ல எனக்கு ஆப்பம் தான் வேணும். இல்ல, இல்ல எனக்கு புட்டு தான் வேணும்." கேட்க தெரியுதுல்ல? அது மட்டும் நல்ல டிஃபரெண்ட்டா வெரைட்டியா கேட்க தெரியுதுல்ல? அதே மாரி யுனிவர்ஸ் கிட்டயும் டிஃபரெண்ட்டா பெருசா கேளுங்களேன். என்ன பிரச்சனை? அப்பா, அம்மாட்ட தானே கேட்கிறோம். அவங்க குடுக்க மாட்டேன்னா சொல்லிற போறாங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா குடுப்பாங்க. ஏன்? ஏற்கனவே கியூல நின்னுட்டு இருக்கான் 700,00,00,000 பேரு. 700,00,00,000 பேர்ல நீங்க மட்டும் என்ன பிரையாரிட்டியா முன்னால வந்து நிக்க வைக்கிறதுக்கு? அ அங்க அப்படிலாம் நிக்க முடியாது. அப்போ இத நீங்க உங்களோட லைஃபா, உங்க எனர்ஜியா, உங்க சவுண்டா, உங்க ஃப்ரீக்வன்சியா கொண்டு போய் யுனிவர்ஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, அது யாரெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சி வீட்ல 5 பேர் தான் இருக்கோம். ஆனா ஒரு குழந்தை அழுகுது. உடனே அம்மா சாப்பாடு அப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. கொஞ்சம் முதல்ல அவனுக்கு குடுவோம். அழுகைய அவன நிறுத்துவோம். மீதி 4 பேர ஓகே சீக்கிரமா குடுங்க. ஓகே எனக்கு ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. பொறுமையா குடுங்க. எனக்கு பசியே இல்ல.
இப்ப அம்மா யாருக்கு குடுப்பாங்க? அழுகுற குழந்தைக்கு கொண்டு வந்து குடுப்பாங்க. அப்போ உங்க ஃப்ரீக்வன்சிய நீங்க அங்க குடுக்க ஆரம்பிக்கணும். ஆனா, இத தொடர்ச்சியாவும் விடாமுயற்சியோட இங்க குடுக்கணும். நீங்க 700 கோடியில கடைசில நின்னுட்டு இருக்கீங்க. அழுகிறத பார்த்து, "சரி இன்னும் கொஞ்சம் முன்னால வாப்பா, இன்னும் கொஞ்சம் முன்னால வாப்பா." எப்போ? நீங்க ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போது. அதனால தான் இத தொடர்ச்சியா செய்யணும்னு சொல்றது. ஏதோ ஒரு நாளைக்கு கேட்டுட்டு, 1 வாரம் கேட்டுட்டு நிறுத்துனா, அது நடக்காது. இதெல்லாம் கழிச்சிரும். யுனிவர்ஸே கழிச்சிரும். இந்த குழந்தை ஒரிஜினலா அழுவுதா? இல்ல சும்மா டுமாக்கூர் பண்றதுக்கு, சும்மா லுலுலாய்க்கு இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கா? அதுக்கு தெரியும். அது ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயமா நம்மளுக்கு தெரிஞ்சிற போது. அப்போ இவங்களுக்கு குடுக்கலாமா? வேணாமா? அப்படின்னு அதுக்கு தெரியும். அப்ப நீங்க தொடர்ச்சியாவும், விடாமுயற்சியோடையும், நீங்க உறுதிமொழியோட டெய்லி காலையில, "எஸ் எனக்கு குடுத்தே தீரணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும்." அப்படின்னு நீங்க அழுக ஆரம்பிக்கும்போது அழுகுறதுன்னா வீட்ல உட்கார்ந்து உருண்டு புரண்டு அழுகுறது இல்ல. யுனிவர்ஸ் கிட்ட மனசார அழுவணும் சவுண்ட்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிக்கும். நீங்க இப்படிதான் முதல்ல யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். நீங்க யுனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆனா தான், அது ஆசீர்வாதங்கள குடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க அத ஆசீர்வாதம்